இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு மார்க் நற்செய்தி 9வது அதிகாரம் 30 37 முடிய. இயேசு ஆண்டவர் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார், அவரை கொலை செய்வார்கள், கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று சீடர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அது அவர்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் இயேசு எவ்வளவு அரிய காரியங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், இவரை யார் தொட முடியும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த நேரம் அது. வீட்டிற்கு வந்த பொழுது இயேசு ஒரு கேள்வி எழுப்புகிறார். வழியில வரும் பொழுது என்னமோ உங்களுக்குள்ள பெரிய வாதம் நடந்ததை பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? அவரே சொல்லுகிறார், உங்களில் யார் பெரியவர் என்று நீங்கள் வாதாடி வருகிறீர்கள். தலைவனாக இருக்க விரும்பினால் கடையனாக இருக்கட்டும், பணியாளனாக இருக்கட்டும். முதல்வனாக இருக்க விரும்பினால் கடையனாக, கடைசி ஆளாக இருக்கட்டும். ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் பங்கிலாகட்டும், மறை மாவட்டத்தில் ஆகட்டும், நம்முடைய சமுதாயத்தில் ஆகட்டும், நம்மிடம் பல சமயங்களிலே போட்டி பொறாமை உண்டு. நான் பெரியவனாக கருதப்பட வேண்டும். நீ என்ன பெரிய பிஸ்தா, உனக்கு எதிராக எல்லாரும் இருக்கிறாங்க, அல்லது உனக்கு சார்பாக இருக்கணும், உனக்கு அடிமையாக இருக்கணும். எந்த விதத்தில் நீ உயர்ந்தவன்? எதில் காட்ட வேண்டும்? பணிவில் காட்ட வேண்டும். உயர்ந்தவன் என்பதை பணிவில் காட்ட வேண்டும், அன்பு செய்வதில் காட்ட வேண்டும், சமாதானம் செய்து வைப்பதில் காட்ட வேண்டும், பிறருக்கு உதவியாக இருப்பதில் காட்ட வேண்டும், அடிமைப்படுத்துவதில் அல்ல. அடிமைப்படுத்துவதில் காட்டினால் நீ ஒரு பாரோ மன்னன், எகிப்து மன்னன், ரோமை பேரரசு மன்னன் சீசர் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். நீ பணிவு, தாழ்ச்சி, பிறர் அன்பு என்று நீ நடக்க ஆரம்பித்தால் நீதான் பெரியவன். அதில் தான் போட்டி இருக்க வேண்டும். யார் அளவுக்கு மீறி அன்பு செய்கிறார்கள், கடவுளை கொண்டிருப்பவர்கள் தான் அதை செய்ய முடியும். தன்னிலே கடவுளை கொண்டிருப்பவர்கள் அதை செய்ய முடியும். சுயநலம் மிகுந்தவர்கள் அதை செய்ய முடியாது. இயேசுவினுடைய போதனையை பாருங்கள். இயேசு என்னவானார்? பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 2வது அதிகாரம் 6 வரை வாசிக்கிறோம். தன்னை வெறுமையாக்கினார், மனித கோலம் பூண்டார், அடிமை கோலம் பூண்டார், சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? நமக்காக. அதனுடைய விளைவு என்ன? ஆகையால் தந்தை கடவுள் அவருடைய பெயரைக்கு முன்பு விண்ணவரும் மன்னவரும் மண்டியிடுவர். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்கள் உள்ளத்திலே இயேசு இருக்க வேண்டும். இயேசுவினுடைய பண்புகள், செயல்பாடுகள், வார்த்தைகள் எங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும். அதில் தாழ்ச்சி, அன்பு, நீதி இவைகளெல்லாம் மிளிரும். இந்த வரத்திற்காக மிகுந்த தாழ்ச்சியோடு, மிகுந்த நம்பிக்கையோடு உம்மிடம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.